கடைசி நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு மனிதன் வந்து கடைசி இறக்குற தருவாய், கடைசி நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு மனிதன் வந்து கடைசி இறக்குற தருவாயில் கூட ஒரு தர்மம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய தர்மவானாக இருப்பார். அதுதான் அது வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, தர்மம் செய்கிறது ஒரு கட்டத்தில் போதை ஆகிடும். மீம்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறது அதையும் உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இவர் மீது குடிகாரன், மது அருந்துபவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு சதியோடு செய்யப்பட்டது. அவர் டிசிஷன் எடுத்து யாருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொண்டு வந்தது. நீங்கள் எப்படிலாம் வந்து மேக்கப் போட்ட மூஞ்சி, பவுடர் அடிச்சு மூஞ்சி, டைலாக் வந்து பேசுறது, ஸ்க்ரீனில் மட்டும்தான் இவர் பேசுவார், மக்களுக்கு செல்வா கிடையாது, இப்படிலாம் சொன்னவங்க வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் போய் நின்று கூட்டணி வச்சு யார் அந்த கூட்டணிக்கு தலைவர்ன்ற பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த உயரத்தை அவர் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். பழைய நடிகர் சங்கத்தில் தேவர் திரையரங்கம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இவர் போய் பண்ணி திருமணத்துக்கு அந்த ஹாலை கேட்குறாரு. ஏற்கனவே வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு விஜயகாந்த் காதுக்கு போகுது. தலைவர் அதை திருப்பி கொடுங்கன்றாரு. நம்ம நடிகனுக்கு இல்லாததுன்னா நம்ம உறுப்பினர், அது நம்ம தொப்புள் கொடி, இலங்கையிலேருந்து வந்த ஒரு நபர், அவர் கொடுங்கன்னு அந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் வந்து விஜய். மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு ஜெயார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மிகுந்த வேதனையாக தான் இருக்குது. ஒருவருடைய இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அப்படின்றது. கேப்டன் விஜயகாந்தோடைய இந்த இறப்பு செய்தி எல்லாருக்கும் காலையில் பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கும். குறிப்பாக எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கும். திரை உலகினராக இருக்கட்டும், அரசியல் உலகினராக இருக்கட்டும், இல்லை நம்ம பாரத பிரதமர் வரைக்குமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் அந்த அவர் கூட்டணி வைக்க போகும்போதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே போயிருக்கு. இப்போ தற்போதைய செய்தி அவருடைய நல்லடக்கம் வந்து நாளை மாலை தான் நடைபெறுது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த நடிகர்கள்லாம் வராங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா குறிப்பாக அவர் உதவி செய்யாத நடிகர்களே கிடையாது. இன்றைக்கி சமகாலத்தில் பேசப்படக்கூடிய சரத்குமார் வரைக்கும் அவருக்கு கீழே தான் அவருக்கு வில்லனாக நடித்தவர் தான். அவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பாடிகார்டாக கூட விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு. அவரையுமே ஒரு கட்டத்தில் வந்து பீட் பண்ணி அவரை தாண்டி போகிற ஒரு உச்ச நட்சத்திரமாக தான் இருந்திருக்காரு. கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், எல்லார் இடத்துலையும் நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் பெற்றவர். மேலும் தகவல்கள் இல்லை, உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி. நீங்கள் ஏன்னா இது ஒரு பெரிய பேரிடி காலையில் நேற்று தான் நம்ம சேனலில் வந்து பேசணும். 2023 மறைந்த பிரபலங்கள்னு இவரை அந்த அந்த மனசில் கூட நினைக்கல உண்மையாகவே. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் இருக்கார். சமீபத்தில் நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் கூட முன்னை விட நல்லா ஆக்டிவாக இருக்காருன்னு பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரவே இல்லை அவர். ஆனால் காலையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் நீங்கள் சொன்ன மாதிரி இது உண்மையாக இந்தியா முழுக்கவே ஒரு பேரலையை உண்டாக்கியிருக்கு. இப்படி தெரியாதவங்களுக்கு இப்போ ராஜஸ்தானில் ஒரு குக்கிராம்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்காரா அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போது சோஷியல் மீடியாவில் பவன் கல்யாண், ஜனசேனாவுடைய கட்சி தலைவரும் முக்கியமாக நடிகருமான பவன் கல்யாண், நான் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டிங்கில், தெலுங்கு பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இவர் கட்சி அறிவிக்கிறாரு. அந்த நேரம் வந்து அங்கே அந்த மக்களுடைய அந்த கொண்டாட்டம், அவர்கள் வந்து அந்த மண்ணின் மைந்தன்ற அளவுக்கு அவங்க தந்த அந்த வரவேற்பு அவருக்கு இதை நான் வந்து கண்கூடவே நான் போய் அப்படியே காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பார்த்தேன். நான் ஏறக்குறைய அவரை வச்சு தான் எனக்கு அரசியல் ஆசையே இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தெலுங்கானாவில் நின்று ஒரு தோல்வியை தழுவினாலும் அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது கூட எனக்கு இன்ஸ்பயர் வந்து விஜயகாந்த்னு சொல்லியிருந்தார். நீங்கள் இப்படியே வரும்பொழுது சொன்ன மாதிரி ரஜினி, கமல் நினைக்கிறேன் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த திரையுலகமும் வரணும், கண்டிப்பாக வரணும். இப்போது விஜய் இங்கே சென்னையில் தான் இருக்காருன்னாங்க. விஜய் கண்டிப்பாக வர வேண்டும், வந்தே ஆகணும். செந்தூர பாண்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் செந்தூர பாண்டிக்கு முன்னாடி ஒரு 3 படம் நடிச்சிருந்தாலும் எஸ்ஏசி போய் விஜயகாந்த் கிட்ட கேட்குறாரு, தம்பி நீங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் விஜய்ன்றாரு. அதுக்கு என்ன சார் ரொம்ப உரிமையாக கேளுங்க, அதுக்கு ஏன் தயங்கி கேட்குறீங்க அப்படின்னாரு. என்ன காரணம், அந்த நேரம் வந்து விஜயகாந்த் வந்து விஜய், அஜித் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கார் ஹீரோ. நீங்கள் கால் ஷீட்டே கிடைக்காது. இவர் போய் நான் ரொம்ப தயங்கி ஒரு 6 நாள் கால் ஷீட் கேட்குறாரு. சார் 6 நாள் கால் ஷீட்டுன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு கேப் இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி
கிட்டத்தட்ட 19 நாள் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு அறிமுகப்படுத்துகிற காட்சியாக வந்தது, அது வேறு மாதிரியே மாறி செந்தூர பாண்டிக்கு உண்மையாக விஜய்க்கு அதன் பிறகு தான் வந்து என் தம்பி இவன் அந்த பிஎன்சி சென்டருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற அளவு கொண்டு வந்து சேர்த்தது. அது காரணம் என்னென்னா, அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகரனால் தான் அவரை வைத்து கிட்டத்தட்ட 17 படங்கள் இயக்குனார். அதன் பிறகு தான் புரட்சி கலைஞர்ன்ற பேரே வந்தது. சட்டம் சட்டம் சட்டம்னு வந்த படங்கள்லாம் அதான் வந்து இவருக்கும் புரட்சி இயக்குனர்னு அதனால தான் பேர் வந்தது. அந்த ஒரு நன்றி கடன் எப்போவுமே அந்த நன்றி கடனை மறக்கப்பட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து உச்ச நட்சத்திரம் வரைக்கும் அவர் இவருடைய உதவி இல்லாமல் இல்லை. உதவினா அந்த பிரதிபலன் பாராமல் உதவி செய்கிறது ஒன்று. நம்ம பேசும்போது கூட போண்டாமணிக்கு கூட ஒரு உதவி செஞ்சதை நம்ம நேற்று பேசியிருந்தோம். எனக்கு கூட அது ஒரு நான் கூட இப்போ அதான் ஞாபகம் வருதுங்க கரெக்டாக. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவார். அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி அவர் படங்களுக்கு வசனம் எழுதின வேலுமணி அவருடைய இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு அவர் இறந்துட்டு இருக்கார் வந்து அதிர்ச்சியில். அவருடைய விஷயத்தை கூட சொல்லாமல் இருந்திருக்காங்க. போண்டாமணி விஷயம் வந்து ஏன்னா சொல்லி தான் ஆகணும் கேப்டன்கிட்ட அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லும்பொழுது கொஞ்சம் ஜர்க்காக இப்படி சீட்லேருந்து எழுந்துட்டார். எழுந்த பிறகு தான் அவருக்கு கடன் என்ன இருக்குது ஏது இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணுங்கன்னு பிரேமலதா சொல்லி அவர் கொடுத்தது. அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு மனிதன் வந்து கடைசி இறக்குற தருவாய் கடைசி நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு மனிதன் வந்து கடைசி இறக்குற தருவாயில் கூட ஒரு தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய தர்மவானாக இருப்பார். அதுதான் அது வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது தர்மம் செய்கிறது ஒரு கட்டத்தில் போதை ஆகிடும். இல்லை, இப்போது நீங்கள் கருப்பு எம்ஜிஆர்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, என்னை போன்ற ஒரு 90களில் பிறந்த ஒரு 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே முதல் ஓட்டு பெரும்பாலும் விஜயகாந்துக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2008 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2011 தான் முதல் சட்டமன்ற தேர்தலை அவர் சந்திக்கிறாரு. 2வது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த முதல் ஓட்டுன்றது 90s கிட்ஸ் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க அப்படின்றது தோணுது. 2வது அதற்கு பிறகான அந்த காலகட்டம், இந்த மீம்ஸ் ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதுவும் ஒரு காரணம், அவருடைய பாதிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமாக 100க்கு 120% அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற நேரத்தில் இந்த மீம்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறது அதையும் உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இவர் மீது குடிகாரன் மது அருந்துபவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு சதியோடு செய்யப்பட்டது. அதுக்கு வடிவேலும் ஒரு முக்கியமான காரணம். 2011 தேர்தல் சமயத்தில் மைக்கை பிடிச்சி ஊர் பூரா குடிகாரன் 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 சொன்னதில் அதுக்கும் ஒரு வந்து இவருடைய வளர்ச்சியில் பயந்து அப்பொழுதுள்ள அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஏதோ 24 மணி நேரம் இவர் வந்து சரக்கு பாட்டிலோடையே இருக்கிற மாதிரியான இருக்கிற ரொம்ப வேதனையாக இருக்கும். ரொம்ப அதை பற்றிலாம் அந்த மனுஷன் கவலையே படலை. ஏன் இயல்பு இது தாயா. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க வந்து, சார் உங்கள் முன்னாடி இருக்கிறது அத்தனை கேமரா, அது அவ்வளோ கேமரா கிடையாது, என்கிட்டே நீ கேமராவை பற்றி சொல்கிறியால் கோபம் வந்திருக்கு. ஆனால் அந்த கேமரா சினிமா கேமரா வேறு, இந்த கேமரா வேறு, ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான கண்கள் அவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நீங்கள் அது முன்னாடி வந்து நடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் விஜயகாந்த் எப்படியோ அந்த இயல்போடு தான் இருப்பேன் அதில் பிடிவாதமாக இருந்திருக்கார். அதுவே அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை அரசியலில் கொடுத்துருக்கு. இப்போவும் நிறைய மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க, இப்படி இது ட்ரோல் பண்ணிட்டோமே, இப்படி மீம் போட்டிருக்கோமே அவரை வச்சு அப்படின்ற விஷயத்தை இப்போது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம், எல்லாருமே ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனிதரையாக நம்ம கிண்டல் பண்ணோம், இப்படி ஒரு மனிதரையாக நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஒரு சிஎம் ஆக்காமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக சார் வந்து அதில் மீடியாக்களுக்கும் பங்கு உண்டு. மீடியாவோட பேரை சொல்லிலாம் ஒரு முறை வந்து வீட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கட்சியெலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணார், சினிமா ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு சினிமா ரிப்போர்ட்ரு அப்புறம் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ திடீர்னு சினிமா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தோடனே அதில் வந்து ஒரு பிஆர்ஓ தான் என்ன பண்ணார், சினிமா சம்மந்தமான கேள்வியாகவே கேளுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அரசியல் சம்மந்தமாக கொஞ்சம் நெகட்டிவான கேள்வியை ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட் வந்து கேட்டுட்டோடனே அவர் நேரடியாக ஒரு பத்திரிகை பேரை சொல்லி, நான் பேர் சொல்லுவேன், நீங்கள் புடியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எகிரிட்டார் வந்து. அவர் என்னென்னா யார் தன்னை பற்றி எழுதுகிறாங்க, இந்த பிரிண்ட் மீடியா வரைக்கும் வந்தப்போ யார் தன்னை பற்றி எழுதுகிறாங்க, எந்த சேனல்கள் தன்னை வந்து தவறாக ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து
அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தாரு கண்டி அந்த கோபத்தை அவர்கள் முன்னாடியே வெளிப்படுத்தியது வந்து அந்த நேரம் வந்து இருங்க கேப்டன் அப்புறம் சமாதானம் பண்ணவே முடியல. மீடியாவும் ஒரு காரணம் அதில் வந்து. ஆனாலும் வந்து அந்த ஒரு சூட்சமம்னுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு அதை ஒரு வித்தியை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தாருன்னா இப்போ இங்கே வருத்தப்படுறாங்க இல்லைங்களா, அந்த வருத்தம் நடந்திருக்காதுன்னு தோணுது வந்து. இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அருமையான ஒரு இது சொன்னீங்க. அவரை வந்து ஒரு சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்காம போயிட்டுமே நம்ம. அவர் அதை தான் சொன்னாப்புல, 2 திராவிட கட்சிகள் தானே மறுபடியும் ஆண்டுகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு. அப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு வந்தது. அந்த நேரம் தான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, திட்டமிட்டு அவருடைய சுய மதிப்பை எல்லாம் வந்து வேறு விதமாக வந்து கிராஃப்லேருந்து இறக்கி உருவகேலிலாம் பண்ணி அவரை கொண்டு வந்து கீழே இறக்குறது. என்னதான் உருவகேலி எல்லாமே அவங்க பண்ணாலுமே கூட அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தா, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 3ஆவதாக ஒரு பெரிய கட்சியாக உருவாகிறாரு. அவர்கிட்ட கூட்டணிக்கு எல்லா கட்சி சார்ந்தவங்களும் போகிறாங்க. அதாவது திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதாவது 3ஆவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கும்போது வேறு யாரும் போய் அங்கே சேர மாட்டாங்க. அவங்க தனியாக வேணா இருக்கலாமே தவிர ஒரு பெரிய இதுவாக அதை நடத்தி காட்டியவர் கேப்டன் தான். உண்மையாக சொன்னீங்க. வந்து சினிமாவிலும் அரசியலிலும் எது வேணாலும் நடக்கலாம், யாரையும் நீங்கள் தரக்குறைவாக இடப்பட்டுறக்கூடாது. விஜயகாந்த் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. வந்து குன்றத்தூரில் இருந்தால் முதல் ஒரு அறிமுக இது மாதிரி நடத்தினார். அப்போ இங்கேருந்து மீடியாலாம் போயிருந்தோம். அவங்க வீட்டு விழாக்கள் எதுவாக இருந்தாலும் குன்றத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்கு என்ன காரணம்னா, இவருடைய முதல் படம் தூரத்து இடிக்கும் முழக்கம்னா இனிக்கும் இளமையான்னு தெரியல, ஒரு முதல் படத்தோடைய படப்பிடிப்பு அங்கே பெரிய கேரக்டர் கொடுக்கக்கூடியல குன்றத்தூர் முருகன் கோயிலில் ஆரம்பத்தில் காலையில் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு உங்களை கூப்பிட்றான், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கன்னொன்னே கூப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இப்போ முருகர் கோயில் குன்றத்தூரே இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க, அப்படி அங்கே இருக்கிற பொரிக்கட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு எதிர்காலத்தில் பெரிய நடிகராக வருவோமா நம்ம அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம மதுரையில் பிறந்து முதல் கேமரா இங்கே தான் நம்மளை வச்சு ஒரு ஷாட் எடுத்துக்கிறாங்க, இந்த ஊரை நம்ம மறக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்புறம் கடைசியாக பேக்கப் பண்ணுற நேரத்தில் ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்டுக்காக அவர் உங்களுடைய குடும்ப விழா கூட அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கட்சியுடைய முதல் அறிவிப்பாக ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை தலைவர்களும் கிண்டல் பேசினாங்க. வந்து ஒரு தலைவர் பேரை சொல்ல விரும்பல, அவருடைய ஸ்டைல் நாக்கத்துக்கு அப்படின்னு வரல, அப்படிலாம் மேடையில் நடித்து காமிச்ச அவர்கள் அத்தனை பேரையும் வந்து அங்கே வர வச்சுட்டா இருப்பாருங்க. வந்து இல்லை, இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவங்க எல்லாருமே அவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க, அவருக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்டவங்க எல்லாருமே அந்த கூட்டணிக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் பேசணும்னா வைகோ அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் அப்படின்னு எல்லாருமே வந்து அவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து அந்த இடத்திற்கு வரணும்னு இருந்தவங்க. ஆனால் அவரை தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க அறிவித்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இன்னமும் பார்க்கப்படுது. அதில் ஒரு தோற்றார், டெபாசிட் இழந்தார்ன்றதை தாண்டி அவர் ஒரு 3ஆவது அணி அமைச்சு அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக, அவருக்கு முன்னால் உள்ள சீனியர்களே அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்க வச்சாருன்றது தான் அதில் மிக முக்கியமான ஒரு அரசியலில் அவர் செய்த மிக முக்கியமான வேலை. ஏன்னா அது இல்லாமல் ஒரு வரும்போதே ஒரு 10% ஒரு இதோட வராரு, அவர் ஓட்டோட வராரு. இல்லை, பலமான எதிர்கட்சியாக உட்காந்தாங்க. ஆமாம், உட்காந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவர் டிசிஷன் எடுத்து யாருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொண்டு வந்தது. நீங்கள் எப்படிலாம் வந்து மேக்கப் போட்ட மூஞ்சி, பவுடர் அடிச்ச மூஞ்சி, டைலாக் வந்து பேசுறது, ஸ்க்ரீனில் மட்டும்தான் இவர் பேசுவார், மக்களுக்கு செல்வாக்கு கிடையாது, இப்படியெல்லாம் சொன்னவங்க வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் போய் நின்று கூட்டணி வச்சு யார் அந்த கூட்டணிக்கு தலைவர்ன்ற பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த உயரத்தை அவர் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து இவரை மதுரைக்காரர் தென் மாவட்டத்துக்காராகவே வந்து சொல்லியிருந்தாலும், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான நபர் தான் நான் அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாலும், வட மாவட்டத்துடைய பெல்ட்டை வந்து பெருமளவில் பிடிச்சது வந்து விஜயகாந்த் தான். ஆமாம், அங்கே ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் தாண்டி வந்து பாமகவுடைய கோட்டையிலே வெற்றி பெற்றிருக்காரு. அது விருதாச்சலத்தில் எம்எல்ஏ ஆகி அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கு வந்து வட மாவட்டங்களில் இப்படி ஒரு செல்வாக்கு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார். இது அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். நீங்கள் ஏன்னா ரஜினியை தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க அடுத்த முதல்வர், அவர் தான் முதல்வர் நாற்காலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்படியா தொடர்ச்சியாக இது பண்ணும்பொழுது எதிர்பாராத விதமாக விஜயகாந்த் உள்ளே வந்தவொடனே அந்த காந்துன்னு இருக்கிறதுனால இவர் வந்திருக்காரு அப்படின்லாம் கூட கேள்வி பேசினாங்க. ஏங்க ரஜினிக்கான நாற்காலிங்க, இவர் வந்து அந்த காந்துன்னு பேரை வச்சுக்கிட்டா ரஜினி ஆகிடுவாரா அப்படின்னு சொன்னார். அப்போ கூட அவர் சொன்னார், அவர் வேறு நான் வேறு,
ரஜினி அண்ணன், அவர் ரஜினி அண்ணன் தான் சொல்லுவார், அண்ணன் வேற நான் வேற, எனக்கானது வேறு ரூட்டு வேறு. ரஜினி அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்பா அது விஜயகாந்த் வேற, விஜய் வேற, நான் வேற அப்படின்ட்டு. அதை வந்து இவங்க சொன்ன இடத்துல வந்து நான் வந்து பிடிச்ச பாரு, அந்த காந்தன் பேர் மட்டும் இல்லாமல் எனக்கான செல்வாக்குன்னு ஒன்று இருக்குதுன்றது வந்து நிரூபித்து காட்டினவர் வந்து விஜயகாந்த். களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து சாதாரணமாக நடிகர்கள் அதை பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே ஷோவாக அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு அவங்களால அது பண்ணவும் சில நேரங்களில் முடியாது. ஆனால் இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி இறங்கி வேலை செய்த ஒரு நபராகவே இருக்கிறதுனால களத்தில் டக்குன்னு இறங்கிடுவார். நம்ம இப்போ அவருடைய இறுதி ஊர்வலத்துங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தோன்ற ரொம்ப கனமான விஷயமா இருக்கிறது, சிவாஜி அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் இறங்கி வேலை பார்த்துருப்பார். ஒரு துண்டு, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாரையும் நவருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், நவுத்தி விடுவார். அந்த இதை தனியாக தூக்குவார். சரத்குமார் இன்னொருத்தங்க இருப்பாங்க, அதை தனியாக தூக்கி அந்த இதில் வைப்பார், இந்த வண்டியில் தூக்கி வைப்பார். அப்படின்னும் போது இப்போ உள்ள நடிகர்கள்லாம் நாம் சொல்கிறோம், இப்போ அரசியலுக்கு வரணும், கட்சி ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் யோசிக்காங்க. அவருக்கு முன்னாடியோ அவருக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கலாம் கூட இருக்காங்க. ஆனால் அவர் அளவுக்கு களத்தில் இறங்கி இன்றைக்கும் களத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். நம்ம திரும்ப சொல்ல வந்து நீங்கள் நடிகர் வாங்க, நாடாளுங்க, முதல்வராகுங்க, நாற்காலி மேலே ஆசைப்படுங்க, களத்தில் இறங்குங்க. ஆனால் அந்த வேகம் யார்ட்டும் இல்லை. விஜயகாந்த் நீங்கள் சொன்ன மாதிரி சிவாஜியோடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் தான் இருக்கும். அந்த செவாலியர் சிவாஜி சாலையிலேருந்து அந்த கிளம்பும் பொழுது அந்த வாகனத்து மேலே திருன்னு எல்லாரும் ஏறிட்டாங்க. என்ன காரணம்னா நம்மளை வந்து தெரிய ஆரம்பிக்கணும். ரெண்டாவது சிவாஜி மேலே உள்ளப்பட்டு நாமெல்லாம் கூட நடிகர் தான் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் இழுத்து வெளியே போட்டவர். வண்டிக்கு எதனா எழுப்பிச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சுற்றி அவ்வளோ கூட்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடியோ இன்றைக்கி வரைக்கும் வைரல் வந்து இது பண்ணுவது வந்து விரட்டி விட்டது. இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகர் சங்கம், பழைய நடிகர் சங்கத்தில் இப்போலாம் வந்து எல்லாம் வந்து கேரவானுக்குள்ளே பூந்துக்கிறாங்க, யாரும் வரது இல்லை, மீடியாக்கள் நிறைய எழுப்பிச்சு. நாங்களாம் பிரிண்ட் மீடியாவில் இருக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து பேசிகிட்டு இருப்பார், இது பண்ணுவார். திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய கும்பல் வந்துடுவாங்க, என்ன இந்த மாதிரியான பிரச்சனை வேணால் அந்த பிரச்சனையை ஒரு ஃபோன் போட்டு தீர்ப்பாப்பில், இமிடியேட்டாக இது பண்ணுவாப்புல. அதுதான் அவருடைய பெரிய ஆளுமைக்கான ஒரு இது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து ஏதோ ஒரு ஆக்டர் ஏதோ ஒன்று சும்மா அப்படி கையை நீச்சிட்டாலோ இது பண்ணிட்டாலோ வந்து அடிச்சிட்டாரு, இந்த ஃபேன்ஸ் இப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு இருந்த இமேஜையும் அவர் வந்து பற்றி கவலைப்படாமல் இறங்கி களத்தில் போ எல்லோரும் இங்கே நிற்காதீங்க அப்படின்ற சொன்னதெல்லாம் அவர் ஒருத்தரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். இமேஜ்னு சொல்லும்போது ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் சார். நடிகர் சங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இவர் போய் நேரடியாக ரஜினி கமல்லாம் கூப்பிட்டாரு. மற்ற ஆர்டிஸ்ட் யாரையுமே விடக்கூடாது, குள்ளமணி வரைக்கும் கூப்பிட்டு போனோன்னு ஒரு முடிவு பண்ணி, பாஸ்போர்ட்டு இல்லைன்னா கூட பாஸ்போர்ட் எடுத்துருங்க, தக்கலில் போட்டு எடுத்துடலாம், இது பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நேரம் வந்து ஒவ்வொருத்தராக ஃபோனை போடுங்க, இப்போ லேண்ட்லைன் தான் வந்து ஃபோனை போடுங்க, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்ட நான் பேசுகிறேன். ஓரளவுக்கு இந்த வளர்ந்துட்டு வராங்க இல்லைங்களா நடிகர்கள் வந்து அப்பாஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கு. அப்போ வந்து காதல் படம் இதுவாகி பரத்தோடைய இது நம்பர் என்னென்னா அது ஒரு பிஆர்ஓ நீட்னார் பரத்தோடைய நம்பர். டக்குன்னு எடுத்து ஃபோன் போட ஆரம்பித்தார். பரத் இருக்காரா, நான் வந்து கேப்டன் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு அம்மா எதிர்மணியில் பேசியிருக்காங்க. தரங்கன்னு ஒன்று பேசுது. நான் தம்பி எப்படி இருக்கிற, நான் கேப்டன் பேசுகிறேன். கேப்டன் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கிறேன். ரைட் தம்பி, உங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். சரி, கலை நிகழ்ச்சி அவசியம் வந்துடணும், நேரில் கூப்பிடலாம், அதெல்லாம் கூட நம்ம இல்லத்து நிகழ்ச்சி. எந்த கலை நிகழ்ச்சி அப்படின்னு எழுக்கிறாரு. எந்த கலை நிகழ்ச்சியா, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தம்பி, வந்தாகணும், நீங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. அப்புறம் சுதார்ச்சின்னு, கேப்டன் நீங்கள் எந்த பரத்தை சொல்கிறீங்க, நடிகர் பரத் தானே? இல்லைங்க, நான் வந்து நியூஸ் டுடே பத்திரிகையோடைய சினிமா ரிப்போர்ட்டர் பரத்து ஒன்று வச்சுட்டு வாங்குன்னு வாங்கிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி அந்த நிருபருக்கு சினிமா ரிப்போர்ட்டர் இன்னும் இருக்கார் பரத் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நெறியாளராக இருக்கார். வந்து ஃபோன் போட்டு தம்பி நீங்களும் வந்துருங்க அப்படின்ட்டுக்கிறாரு. வந்து நீங்களும் வந்துருங்க கேப்டன், நீங்கள் கூப்பிட்டதே பெரிய சந்தோஷம். அதில் என்ன ஒரு வேகம் பாருங்கள் வந்து டக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த இதுவாகிருக்குது. இது ஒரு சம்பவம் வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் மறுபடியும் அவர் ஃபோன் போட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, ஐயோ கேப்டன்னா நீங்கள் வந்து நீங்களும் வாங்க நிகழ்ச்சிக்கு, செய்தியாளராக இல்லை, நீங்கள் வாங்க, பர்சனலாகவே வாங்க. அவர் சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டாரோ உண்மையாக கூப்பிட்டாரோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப 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 திறமையான ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சார். போண்டாமணிக்கு வந்து திருமணம், இலங்கை அகதி, பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. சிங்கமுத்துலாம் சேர்ந்து ஒரு காஸ்டியூமருடைய மகள் இப்போ இருக்காங்கல்ல அந்த அம்மா, ஒரு மாற்றுத்திறனாளி இது பண்ணுறாங்க. நடிகர் சங்கம், பழைய நடிகர் சங்கத்தில் தேவர் திரையரங்கம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இவர் போய் பண்ணாமணி திருமணத்துக்கு அந்த ஹாலை கேட்குறாரு. ஏற்கனவே வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு விஜயகாந்த் காதுக்கு போகுது. தலைவர் அதை திருப்பி கொடுங்கன்றாரு. நம்ம நடிகனுக்கு இல்லாததுன்னா நம்ம உறுப்பினர், அது நம்ம தொப்புள் கொடி, இலங்கையிலேருந்து வந்த ஒரு நபர்,
அவர் கொடுங்கன்னு அந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் வந்து விஜயகாந்த். பல பல சம்பவங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தி கேட்ட உடனே, ஏன்னா நீங்கள் மொத்த பத்திரிக்கையாளராக இருந்திருக்கீங்க, நெருங்கி பழகிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த செய்தி அப்படின்றது உடனே எப்படி இருந்துச்சு? இல்லை, ஒரு பெரிய நம்ப முடியாத ஒரு விஷயமா உண்மை அதுதான் வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னே வந்தது ஒரு வதந்தியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு செயற்குழு கூட்டத்தில் பிரேமலதா கொண்டு வந்து பாருங்க, முன்ன விட ஆக்டிவாக இருந்தாருன்னு ஒரு விஷயம். அந்த ஆக்டிவ்லாம் பார்க்கும்பொழுது அவர் உடல் தேறி மறுபடியும் வரணும், இல்லைன்னா வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து சில காலம் இப்படியே இருக்கணும் அவர் வந்து அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஒரு நம்ம சொல்கிறது எப்படி, ஒரு கர்ஜனையான ஒரு மனிதனா ராஜ்யம் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் அண்ணா, அப்புறம் வந்து நான் உளவுத்துறை பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ச்சியாக அவரை ஒரு 4 நாள் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி ஏவிஎம்மு திருவாங்கூர் பங்களான்னு ஒன்று இருக்கும், கோர்ட் சீன்லாம் எடுப்பாங்க அங்கே, அப்புறமா வேறு ஒரு இடத்துல, அப்புறமா மவுண்ட் ரோடில் இருக்கிற பூம்புகார் கைவினை பொருட்கள் இது இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் எடுத்தேன் கடைசியில் வந்து. அப்படியேப்பட்ட ஒரு மனிதரை அப்படி பார்த்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த இறப்பு செய்தி ஒரு நிமிஷம் ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு 4-5 முறை போய் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். நான் கிராஸ் செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வச்சு பேசி என்னுடைய ஆதங்கத்தை, என்னால் தாங்க முடியாத ஒரு விஷயத்தை தெரிவித்தது இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த சாலை கிராமத்திலேருந்து அந்த உடலை அப்படி வந்து தேமுதிக அலுவலகத்துக்கு அந்த கோயம்பேடு கொண்டு போகிறப்போ எவ்வளோ ஆயிரக்கணக்கான அழறாங்க வந்து, ஓன் அழறது. இதுதான் இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவன் யார் என்று பேர் சொல்ல வேண்டும் அப்படின்றது வந்து மிகச்சிறந்த உதாரணம். எம்ஜிஆருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர் ஆகிய ஒரே ஒரு நபர் விஜயகாந்த் தான். மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.